சூப்பராக நம்ம முந்திரி கொட்டை செஞ்சோம். பயிரை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கணும். கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும். இப்போ இது தேங்காய் துருவல் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. பயிரை சேர்த்துக்கலாம். அது கூடயே 3 ஏலக்காவையும் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பிசு தன்மை மட்டும் இருந்தால் போதும். வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே தான் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும். சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. சூடோடு பிடிக்கும் போது உதிராமல் வந்துடும். இப்போ 3 நான் பச்சரிசி மாவு 1 கப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் மைதா, உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கிட்டு அப்படியே ஒன்றா போட்டு செகண்ட் ஆனவொன்னே திருப்பிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.